Hello guys, welcome to First Step Future India. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது NCERT Class 11 Geography Fundamentals of Physical Geography புக்கில் Chapter 3 Interiors of the Earth. இது ரொம்ப இம்பார்ட்டண்ட் லெசன். இந்த புக்கில் இருக்கிற முக்காவாசி லெசன் எல்லாமே ரொம்ப இம்பார்ட்டண்ட் தான். ஜியாகிரஃபியோட பேசிக்ஸ் நிறைய கொஷின் இதை பேஸ் பண்ணி தான் வரும். ப்ரிலிம்ஸ்க்கு வந்து மேஜராக இம்பார்ட்டண்ட்டாக இருக்கக்கூடிய புக்கு இது. ஸோ இதில் இந்த லெசனும் ரொம்ப இம்பார்ட்டண்ட் தான். ஓவராலாக இந்த லெசனில் ஃபஸ்ட்டு நம்ம என்னெல்லாம் படிக்க போகிறோங்கிறத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இன்ட்ரோடக்ஷன். ஸோ இன்டீரியர் ஆஃப் எர்த் நம்ம எதுக்காக படிக்கிறோம், எர்த்தோட இன்டீரியர்ஸ் எப்படிலாம் நம்ம கண்டுபிடிச்சோம் அப்படிங்கிறத இன்ட்ரோடக்ஷனில் சொல்லியிருக்காங்க. அதை வந்து டைரக்ட் சோர்ஸ்லேருந்தும் இன்டைரக்ட் சோர்ஸ்லேருந்தும் நம்ம கண்டுபிடிக்கிறோம். அதுதான் இதில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு இந்த டைரக்ட் அண்ட் இன்டைரக்ட் சோர்ஸ் படிக்கும்போது சில விஷயங்கள், அதாவது சில நேச்சுரல் கெலாமிட்டிஸ் நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணுது. அப்படிப்பட்ட நேச்சுரல் கெலாமிட்டிஸ் எப்படி நடக்குது, அது எப்படி ஹெல்ப் பண்ணுது அப்படிங்கிறத எல்லாம் இதில் கவர் பண்ணியிருக்காங்க. அதில் ஃபர்ஸ்ட் ஒன் வந்து எர்த்குவேக். ஸோ எர்த்குவேக்கை ஃபுல்லாக தரோவாக இதில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தோன்னா ஸ்ட்ரக்சர் ஆஃப் எர்த் சொல்லியிருக்காங்க. ஸோ ஸ்ட்ரக்சர் ஆஃப் எர்த் நம்ம படிக்கிறதுக்கு மெயினாக நம்மளுக்கு எர்த்குவேக் தான் ரொம்ப உதவியாக இருந்துச்சு. ஸோ அந்த எர்த்குவேக் நம்ம முடிச்சதுக்கப்புறமா அதுலேருந்து நம்ம எப்படிலாம் கற்றுக்கிட்டோங்கிறது தெரிஞ்சிரும். அப்புறமா என்ன கற்றுக்கிட்டோங்கிறது தான் இங்கே. ஸோ ஸ்ட்ரக்சர் ஆஃப் எர்த்தில் எர்த்தோட ஸ்ட்ரக்சரை எப்படி பிரிக்கலாம், ரெண்டு விதமாக பிரிச்சிருப்பாங்க. ஃபஸ்ட்டு வந்து காம்போசிஷனல் லேயர், செகண்ட் ஒன் வந்து மெக்கானிக்கல் லேயர். ஸோ இது ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஸோ இதை பற்றி சொல்லியிருப்பாங்க. அதுக்கப்புறமா செகண்ட் நம்மளுக்கு இன்னொரு சோர்ஸாக இருந்து எர்த்தோட இன்டீரியர்ஸ் நம்ம படிக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணது வால்கனோஸ். ஸோ வால்கனோஸ் அதோட லேண்ட்ஃபார்ம் பற்றி சொல்லியிருக்காங்க. இதுக்கப்புறமா இந்த லேண்ட்ஃபார்ம்ஸில் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான இந்த ஸ்ட்ரக்சரை வந்து சொல்லியிருக்காங்க. இதுவுமே ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஸோ இதை முடித்ததுக்கப்புறமா நம்ம ஓவராலாக எர்த்தோட இன்டீரியர்ஸ் என்ன, எதனால நம்மளுக்கு லேண்ட்ஃபார்ம்ஸ் இப்படி இருக்குது, மெட்டீரியல்ஸ்லாம் எப்படி நடக்குதுன்னு ஓவராலாக ஒரு ஐடியா நம்மளுக்கு தெரிஞ்சிடும். ஸோ வாங்க நம்ம லெசனுக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு நம்ம எர்த் அப்படிங்கிறது டைனமிக்கா ஸ்டாட்டிக்கா? ஃபஸ்ட்டு டைனமிக்னா என்ன, ஸ்டாட்டிக்னா என்னன்னு தெரிஞ்சுக்கலாம். டைனமிக்னா சேஞ்சஸ் வந்து நடந்துக்கிட்டே இருக்கும், ஏதாவது ஒரு ப்ராசஸ் வந்து நடந்துக்கிட்டே இருக்கும். ஸோ ஒரு பர்டிகுலர் விஷயம் வளர்றது மாறுறது, அதை தான் டைனமிக்னு சொல்லுவோம். ஸ்டாட்டிக் அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு லேக் எடுக்கிறோன்னு வச்சுக்கோங்களேன். அந்த லேக்கில் வந்து தண்ணி ஸ்டில்லாக இருக்கும்ல, பாண்ட் வாட்டரில் ஸ்டில்லாக இருக்கும்ல, விச் மீன்ஸ் ஸ்டாட்டிக்காக இருக்கும், ஸ்டாக்னண்ட்டாக இருக்கும். அதுக்கு அர்த்தம் தான் ஸ்டாட்டிக். அதாவது பெரிய மாற்றங்கள் எதுவும் இருக்காது, ஒரே மாதிரி ஒரு ப்ரொலாங்டு டைமுக்கு இருக்கும் அப்படிங்கிறது தான். ஸோ எர்த்துங்கிறது டைனமிக்கா ஸ்டாட்டிக்கா? கண்டிப்பாக டைனமிக் தான். ஏன் டைனமிக்? ஏன்னா நம்ம எர்த்தில் எக்ஸோஜெனிக் ஃபோர்ஸஸும் இருக்குது, எண்டோஜெனிக் ஃபோர்ஸஸும் இருக்குது. ஃபஸ்ட்டு எக்ஸோஜெனிக் ஃபோர்ஸ் எண்டோஜெனிக் ஃபோர்ஸ்னால் என்ன அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கலாம். ஃபஸ்ட்டு எர்த்துன்னு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இந்த சர்ஃபேஸில் நம்ம வாழ்ந்துட்டுருக்கோம் இல்லையா? ஸோ இந்த சர்ஃபேஸில் தான் நம்மளோட வெஜிடேஷன் நடக்குது. ஸோ இங்கே தான் நம்மளுக்கு மரம், மலை, தண்ணி எல்லாமே இந்த சர்ஃபேஸில் தான் இருக்குது இல்லையா? இது போக நம்மளை சுற்றி இன்னொரு விஷயமும் இருக்குது. என்னது? அதுதான் அட்மாஸ்ஃபியர். ஸோ இந்த அட்மாஸ்ஃபியர்னாலையும் நம்ம வாழ்கிறதுனாலையும் இந்த மேலே நடக்கக்கூடிய மாற்றங்கள் இருக்குது பார்த்தீங்களா? இதுதான் எக்ஸோஜெனிக் ஃபோர்ஸஸ் ஆர் எக்ஸோஜெனிக் ப்ராசஸ். இதே எண்டோஜெனிக் அப்படின்னா என்னன்னு பார்த்தோன்னா, எர்த்துக்கு மொத்தம் 3 லேயர் இருக்குதுன்னு போன லெசனில் நம்ம படித்தோம். கோர், மேண்டில், க்ரஸ்ட் இல்லைங்களா? ஸோ இதுக்குள்ளே இந்த கோர்லேருந்து இந்த சர்ஃபேஸ் வரைக்கும், அதாவது க்ரஸ்ட் வரைக்கும் நடக்கக்கூடிய மாற்றங்கள் தான் எண்டோஜெனிக் ஃபோர்ஸஸ். ஒரு மலைவாழ் மக்கள் ஆகட்டும், இல்லை ஒரு பிளெயினில் வாழ்கிற மக்கள் ஆகட்டும், டெசர்ட்டில் வாழ்கிற மக்கள் ஆகட்டும், அந்தந்த லேண்ட்ஃபார்ம்க்கு ஏற்ற மாதிரி நம்ம லைஃப்பை வச்சுக்கிறோம். ஸோ நம்ம எக்ஸோஜெனிக் ஃபோர்ஸை வந்து புரிஞ்சுக்கிட்டால் மட்டும்தான் வெஜிடேஷனுக்கு ஏற்ற மாதிரி நம்மளால் வாழ முடியும். அதே மாதிரி எண்டோஜெனிக் ஃபோர்ஸஸை நம்ம எப்போ வந்து தெரிஞ்சுக்கிறோமோ, அதை பற்றின நாலேஜ் நம்மளுக்கு தெளிவாக இருக்கோ, அப்போ தான் வரக்கூடிய நேச்சுரல் கெலாமிட்டிஸை நம்ம புரிஞ்சு அதுக்கேற்ற மாதிரி
சேதாரங்கள் எல்லாத்தையும் கம்மி பண்ணி நம்மளால் வாழ முடியும். இதுக்காக தான் வந்து நம்ம எண்டோஜெனிக் ஃபோர்ஸஸும் எக்ஸோஜெனிக் ஃபோர்ஸஸும் அதிகமாக படிக்கணும்னு சொல்கிறது. ஓகேங்களா? இப்போது ஏர்த்தோட ரேடியஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னா 6370 கிலோமீட்டர் இருக்குது. ரேடியஸ் மட்டுமே இவ்வளோ இருக்குன்னா டயமீட்டர் எவ்வளோ இருக்கும்? ஸோ இன்டீரியரை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கணுன்னா கோர் வரைக்கும் நம்ம போக முடியாது. ஏன்னா 6370 கிலோமீட்டர்ஸ் இருக்குது. ஓகேங்களா? நம்ம இது வரைக்கும் அதிகபட்சம் போயிருக்கிறதே மைனிங்கில் 3 to 4 கிலோமீட்டர் போயிருக்கோம். அதே மாதிரி ட்ரில் பண்ணி 12 கிலோமீட்டர் வரைக்கும் ட்ரில் பண்ணியிருக்கோம், அவ்வளோதான். ஸோ 12 கிலோமீட்டர் எங்கே இருக்குது, 6370 கிலோமீட்டர் எங்கே இருக்குது? அப்படி இருந்தும் நம்ம கோர்னால் இப்படி தான் இருக்கும், மேண்டில்னால் இப்படி தான் இருக்கும், க்ரஸ்ட்னால் இப்படி தான் இருக்கும், ஏர்த்தோட இன்டீரியர் இது தான் அப்படிங்கிறத எப்படி தெரிஞ்சுக்கிட்டோம்? எப்படி அதை வந்து நம்ம புரிஞ்சுக்கிட்டு இந்த அளவுக்கு இன்றைக்கி நம்ம வந்து டெக்னாலஜிக்கலாக ஒரு கெலாமிட்டி வரதை முன்னாடியே வந்து தெரிஞ்சுக்கிற அளவுக்கு நம்ம வந்து டெக்னாலஜிஸை வளர்த்துருக்கோம். ஜிபிஎஸ் பொசிஷன்லேருந்து நிறைய வந்து நம்மளே முன்னேற்றிருக்கோம் இல்லையா? ஸோ இது எல்லாமே எதை வச்சு நம்ம புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னு பார்த்தோன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் அப்சர்வேஷன் தான். அதுக்கு எதையெல்லாம் அப்சர்வ் பண்ணோன்னா சில டைரக்ட் சோர்ஸஸும் இருக்குது, இன்டைரக்ட் சோர்ஸஸும் இருக்குது. அதை தான் இப்போ நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ ஒரு மனுஷனாக நம்ம வந்து ஃபுல்லாக கோர் வரைக்கும் இறங்கி ஏர்த்தோட இன்டீரியரை படிக்கிறதுங்கிறது இம்பாசிபிள். எதெல்லாம் இதில் டைரக்ட் சோர்ஸஸ், எதெல்லாம் இதில் இன்டைரக்ட் சோர்ஸஸ், அதுலேருந்து எப்படி நாலேஜை கெயின் பண்ணோங்கிறத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது டைரக்ட் சோர்ஸஸ். ஸோ டைரக்ட் சோர்ஸஸ் என்னென்ன? ஃபஸ்ட்டு மைனிங் வந்து டைரக்ட் சோர்ஸ். ட்ரில்லிங் ப்ராஜெக்ட்ஸ் நம்ம வந்து இதை கற்றுக்கிறதுக்காகவே, இதை தெரிஞ்சுக்கிறதுக்காகவே நம்ம ட்ரில்லிங் ப்ராஜெக்ட்ஸ் பண்ணியிருக்கோம், அது செகண்ட் சோர்ஸ். அண்ட் தேர்ட் சோர்ஸ் வந்து வால்கானிக் எரப்ஷன். ஓகேங்களா? இது வரைக்கும் அதிகபட்சமாக நம்ம மைனிங் அப்படின்னு நம்ம பண்ணியிருக்கிறதே 3 to 4 கிலோமீட்டர் வரைக்கும் தான் டெப்த்தில் போயிருக்கோம். அது வந்து சவுத் ஆஃப்ரிக்காவில் இருக்கிற ஒரு கோல்டு மைனில் பண்ணது தான். அப்புறம் ட்ரில்லிங் ப்ராஜெக்ட்ஸ் எதெல்லாம் நம்ம பண்ணியிருக்கோன்னா டீப் ஓஷன் ட்ரில்லிங் ப்ராஜெக்ட்டும் இன்டகிரேட்டட் ஓஷன் ட்ரில்லிங் ப்ராஜெக்ட்டும் பண்ணியிருக்கோம். எங்கன்னா ஆர்டிக் ஓஷனில் நம்ம பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட்டு வால்கானிக் எரப்ஷன். வால்கானிக் எரப்ஷனில் எப்படி கிடைக்கிதுங்கிறது நம்ம போன லெசன்லேயே பார்த்தோம். ஸோ இப்படி ஒரு வால்கனோ இருக்குது அப்படின்னா இது எரப்ட் ஆகி வெளியில் வரும்போது அந்த மேக்மா மூலமாக உள்ளே இருக்கிற மெட்டீரியல் வந்து வெளியில் நம்மளுக்கு வருது. ஸோ இந்த மேக்மாஸை நம்ம எடுத்து டெஸ்ட் பண்ணும்போது உள்ளே என்னென்ன மாதிரியான மெட்டீரியல்ஸ்லாம் இருக்குங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிறோம். ரெண்டாவது, இது உடையும் போது இன்டீரியருக்கும் எக்ஸ்டீரியருக்கும் இது ஒரு டோராக இருக்குது. ஸோ கேஸஸ் மூலமாகவும் நிறைய எலிமெண்ட்ஸ் உள்ளேருந்து வெளியில் எஸ்கேப் ஆகுறதையும் நம்ம பார்க்கலாம். இப்படி தான் நம்ம டைரக்ட் சோர்ஸஸை அப்சர்வ் பண்ணி நம்ம நிறைய விஷயங்களை கற்றுக்கிட்டோம். இப்போ இன்டைரக்ட் சோர்ஸஸ்னால் எதுன்னு பார்க்கலாம். இன்டைரக்ட் சோர்ஸ் அப்படிங்கிறது எதை நம்ம சொல்கிறோன்னா, நம்மளாக போய் தேடி எடுக்காமல் இயற்கையாக நம்ம கண்ணு முன்னாடி இருக்கிறத அனலைஸ் பண்ணுறது தான் நம்ம இன்டைரக்ட் சோர்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஃபார் எக்ஸாம்பிள், போன லெசனில் நான் உங்ககிட்ட சொன்னேன், கோர் இங்கே இருக்குன்னா கோர்லேருந்து டீகேசிங் மூலமாக சர்ஃபேஸ்க்கு மெட்டீரியல்ஸ் வருது. ஸோ சர்ஃபேஸில் இருக்கிறது எல்லாமே லைட் டென்சிட்டி மெட்டீரியல்ஸும் உள்ளே போக போக ஹை டென்சிட்டி மெட்டீரியல்ஸ்னு சொன்னேன். அப்போது இதில் தெளிவாக நம்மளுக்கு தெரியுது, எவ்வளோக்கு எவ்வளோ டெப்த்து இன்க்ரீஸ் ஆகுதோ அவ்வளோக்கு அவ்வளோ டென்சிட்டி ஆஃப் த மெட்டீரியலும் இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ டெப்த்துக்கு டென்சிட்டிக்கும் டைரக்ட்லி ப்ரொப்போர்ஷனல் அப்படிங்கிறது தெரிஞ்சிருச்சு. அதாவது as the depth increases, the density of the material also increases. They both are directly proportional to each other. அதாவது எவ்வளோக்கு எவ்வளோ ஏர்த்துக்கு நம்ம உள்ளே போகிறோமோ டெப்த்து ஜாஸ்தி ஆகுதோ நம்ம கிடைக்கிற மெட்டீரியல்ஸோட டென்சிட்டியும் ஜாஸ்தியாக இருக்கும். இது ஜாஸ்தி ஆகும்போது அதுவும் ஜாஸ்தி ஆகுது. இதுதான் அதோட அர்த்தம். ஓகேங்களா? ஸோ இது மூலமாக நம்மளுக்கு கிடைக்கிற மெட்டீரியல்ஸோட டென்சிட்டியை நம்ம கண்டுபிடிக்கிறோம். ஸோ இவ்வளோ ஹைட்டில் ஒரு மெட்டீரியல் கிடைக்குதுன்னா அப்போது இதோட டென்சிட்டி வந்து இதை விட இங்கே கிடைக்கிற மெட்டீரியல் விட ஜாஸ்தி. அப்போது இந்த இடத்துல இதுக்கு ஈக்குவலான மெட்டீரியல்ஸ்லாம் நம்ம பார்க்கலாம். அந்த மாதிரி நம்மளோட காமன் சென்ஸை யூஸ் பண்ணி நம்ம நிறைய விஷயங்களை அனலைஸ் பண்ணுறோம். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு வேறு இதெல்லாம் நம்மளுக்கு இன்டைரக்ட் சோர்ஸாக ஹெல்ப் பண்ணுது அப்படின்னு பார்த்தோன்னா மீட்டியோர்ஸ். இப்போ நீங்கள் கேள்வி கேட்கலாம், மீட்டியோர்ஸ் அப்படிங்கிறது வந்து எக்ஸ்டர்னல், அதாவது ஸ்பேஸ்லேருந்து ஏர்த்துக்கு வரக்கூடிய ஒரு விஷயம்.
அப்போ இதே எப்படி இன்டீரியர் ஆஃப் த எர்த்தை கண்டுபிடிக்க முடியும்? இன்டீரியர் ஆஃப் த எர்த்தை வந்து படிக்கிறதுக்கு இந்த மீட்டியோர்ஸ் எப்படி ஹெல்ப் பண்ணுது அப்படின்னு கேட்கலாம். மீட்டியோர்ஸும் நம்ம எர்த் உருவான மெட்டீரியலும் கிட்டத்தட்ட ஒரே மாதிரியான மெட்டீரியல் தான். ஸோ நம்ம போன லெசனில் படித்தோம் இல்லைங்களா, பிக் பேங் தியரியில் ஒரு மெட்டீரியல் இருந்துச்சு, அந்த ஒரே ஒரு மேட்டர் வந்து எக்ஸ்ப்ளோர்ட் ஆகி தான் இன்றைக்கி யூனிவர்ஸு நம்மளோட பிளானட்ஸ் எல்லாமே வந்திருக்கு அப்படின்னு நம்ம படித்தோம். ஸோ ஒரே மெட்டீரியலில் தான் பிரிஞ்சு நிறைய விஷயங்கள் ஆயிருக்குன்னா இந்த மீட்டியோர்ஸில் இருக்கிற மெட்டீரியல்ஸ் தான் நம்ம எர்த்தும் இருக்குது. ஸோ ப்ராசஸ் எர்த்தில் நடக்கிற ப்ராசஸும் மீட்டியோரில் வந்து ப்ராசஸும் தான் வேறையே தவிர மெட்டீரியல்ஸ், அதாவது பேரண்ட் மெட்டீரியல் ஒன்று தான். ஸோ இதை நம்ம எர்த்துக்கு வந்து விழுகக்கூடிய மீட்டியோர்ஸை நம்ம படிக்கும்போது நம்ம எர்த்தை பற்றின ஐடியாவும் நம்மளுக்கு தெரியும் அப்படிங்கிறாங்க. ஸோ இது ஒரு இன்டைரக்ட் சோர்ஸ். அடுத்தது ஃபைனலாக கிராவிடேஷன், மேக்னெட்டிக் ஃபீல்ட், செஸ்மிக் ஆக்டிவிட்டி, இதை வச்செல்லாம் நம்ம எர்த்தோட இன்டீரியர்ஸை படிக்கிறோம். எப்படி அப்படின்னு பார்த்தா, எர்த்தில் எல்லா பக்கமுமே கிராவிட்டி ஒரே மாதிரி இருக்குமா அப்படின்னு கேட்டால் கிடையவே கிடையாது. எர்த்தில் போல்ஸில் எப்போவுமே கிராவிட்டி ஜாஸ்தியாக இருக்கும், ஈக்குவேட்டரில் கிராவிட்டி கம்மியாக இருக்கும். காரணம் என்ன? எர்த் வந்து ஒரு ஸ்பெரிக்கல் ஷேப்பாக இருந்தாலும் கூட அது சுற்றுறதுனால, ஸ்பீடாக அதோட ஸ்பீடில் சுற்றுறதுனால போல் வந்து ஃப்ளாட்டாகவும் இங்கே ஈக்குவேட்டர் சைடில் பல்ஜ்டாகவும் இருக்கும். அப்படின்னா என்ன அர்த்தம்? உள்ள கோரில் இருந்து இந்த டிஸ்டன்ஸ் ரொம்ப ஜாஸ்தி, இங்கே கோரில் இருந்து போல்ஸோட டிஸ்டன்ஸ் கம்மி கம்பேரிட்டிவ் டு ஈக்குவேட்டர். அதனால தான் ஈக்குவேட்டரில் வந்து கிராவிடேஷன் கம்மி, போல்ஸில் வந்து கிராவிடேஷன் ஜாஸ்தி. ஓகேங்களா? அதுக்கேற்ற மாதிரி தான் மெட்டீரியல்ஸும் நம்ம எர்த்தை சுற்றி டிஸ்ட்ரிபியூட் ஆகிருக்கு. இதை தான் நம்ம கிராவிட்டி அனாமலின்னு சொல்கிறோம். ஸோ எந்தெந்த இடத்துல என்னென்ன மெட்டீரியல் என்னென்ன கிராவிட்டியில் இருக்குது அப்படிங்கிறத படித்தோம் நம்ம எர்த்தோட இன்டீரியரை கற்றுக்குறோம். இதில் இன்னொரு விஷயம் என்னென்னா, எல்லா பக்கமும் மெட்டீரியல்ஸ் ஈக்குவலாக டிஸ்ட்ரிபியூட் ஆகிறது இல்லை. கிராவிட்டிக்கு ஏற்ற மாதிரி, டென்சிட்டிக்கு ஏற்ற மாதிரி அங்கங்கே வந்து டிஸ்ட்ரிபியூட் ஆகுது. இதைத்தான் நம்ம கிராவிட்டி அனாமலி அப்படிங்கிறோம். சரிங்களா? தேர்ட் ஒன் வந்து மேக்னெட்டிக் சர்வேஸ். ஸோ மேக்னெட்டிக் சர்வேஸ் அப்படிங்கிறது என்னென்னா, நம்ம க்ரஸ்டில் இருக்கக்கூடிய மேக்னெட்டிக் ப்ராப்பர்ட்டி, அதாவது மெட்டீரியல்ஸோட மேக்னெட்டிக் ப்ராப்பர்ட்டியை படித்து நம்ம தெரிஞ்சுக்கிறது. லாஸ்ட்டாக செஸ்மிக் ஆக்டிவிட்டி மூலமாக எப்படி நம்ம இன்டீரியர் ஆஃப் எர்த்தை கற்றுக்குறோங்கிறத தான் நம்ம எர்த்குவேக்கில் தெளிவாக பார்க்க போகிறோம். அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஸோ நல்லா பாருங்கள். புரியலன்னா தயவு செஞ்சு கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. ஃபர்ஸ்ட்டு எர்த்குவேக்னா எது இதில் வருது, எதனால் வருதுங்கிறத பார்க்கலாம். சிம்பிளாக எர்த்குவேக் அப்படின்னா ஒன்றும் இல்லை, ஷேக்கிங் ஆஃப் எர்த் தான். ஸோ ஷேக்கிங் ஆஃப் எர்த் அப்படின்னா ஒரு சடன் ரிலீஸ் ஆஃப் எனர்ஜினால் ஒரு சர்ஃபேஸில் நடக்கக்கூடிய ஷேக்கை தான் நம்ம எர்த்குவேக்குங்கிறோம். இந்த சடன் ஷேக்ஸ் வந்து ஒரு எனர்ஜியால் நடக்குது இல்லையா, இந்த எனர்ஜியை வந்து ஒரு வேவாக எடுத்துக்கிறோம். அந்த வேவுக்கு பேர் தான் செஸ்மிக் வேவ்ஸ். இந்த செஸ்மிக் வேவை இது மூலமாக வந்து நம்ம ரெக்கார்ட் பண்ணுறோன்னு பார்த்தா செஸ்மோகிராஃப் மூலமாக ரெக்கார்ட் பண்ணுறோம். ஓகேங்களா? இந்த செஸ்மிக் வேவ்ஸ் வந்து ஃபஸ்ட்டு எப்படி உருவாகுது அப்படின்னு நம்ம பார்த்தோன்னா, இப்போது எர்த் இங்கே இருக்குது. ஸோ எர்த்தில் லித்தோஸ்பியருங்கிறது கிட்டத்தட்ட 200 கிலோமீட்டர் வரைக்கும் இருக்குது. ஸோ இந்த 200 கிலோமீட்டரில் கீழே வந்து அஸ்தனோஸ்பியர் இருக்குது. ஸோ மேலே லித்தோஸ்பியர், கீழே வந்து அஸ்தனோஸ்பியர் இருக்குது. இந்த அஸ்தனோஸ்பியருங்கிறது என்னென்னா செமி சாலிடான ஆர் செமி லிக்விடான மேக்மாவை தான் நம்ம அஸ்தனோஸ்பியர் அப்படின்னு சொல்கிறோம். இந்த செமி லிக்விட் மேலே இந்த பிளேட்லாம் மிதக்குது இல்லையா, இப்படி மிதக்கும்போது நம்ம எர்த்தோட ரொட்டேஷன் அண்ட் ரெவல்யூஷன் மூலமாக பிளேட்ஸ் எல்லாம் மூமெண்ட் ஆகுது. ஸோ இந்த மூமெண்ட் ஆகிற பிளேட் வந்து எய்தர் ஒரு பிளேட்டு இன்னொரு பிளேட்டை நோக்கி வரும், இல்லைன்னா ஒரு பிளேட் வந்து தானாக பிரிஞ்சு ரெண்டு பக்கமாக போகும். இதுக்கு பேர் தான் கன்வர்ஜென்ஸ், இதுக்கு பேர் டைவர்ஜென்ஸ். ஓகேங்களா? உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி எர்த் மூமெண்ட் நடக்கிறது தான் நம்ம சடன் ரிலீஸ் ஆஃப் எனர்ஜிக்கு காரணமாக இருக்குது. இது இந்த மாதிரி சேரும்போது நம்மளுக்கு வால்கானிக் எரப்ஷன்லாம் நடக்கலாம், சுனாமியும் நடக்கலாம், எர்த்குவேக்கும் நடக்கலாம். கண்டிப்பாக எர்த்குவேக் நடக்கும். ஓகேங்களா?
இப்போது இதுதான் லித்தோஸ்பியர். ஓகேங்களா? இந்த இடத்துல ஒரு பிளேட் இருக்குது. இந்த பிளேட்டில் இந்த இடத்துல வந்து ஒன்று கன்வர்ஜ் ஆகி ஒரு எனர்ஜி ரிலீஸ் ஆகுது. ஸோ எந்த பாயிண்ட்லேருந்து ஆரம்பிக்குதோ அந்த பாயிண்ட்டுக்கு பேர் தான் ஃபோக்கஸ். இந்த ஃபோக்கஸ்க்கு இன்னொரு பேர் ஹைப்போ சென்டர். ஓகேங்களா? இங்கேருந்து ரிலீஸ் ஆகக்கூடிய எனர்ஜி இந்த சர்ஃபேஸ் ஆஃப் எர்த், இதுதான் சர்ஃபேஸ் ஆஃப் எர்த்து, இங்கே வந்து ரிலீஸ் ஆகும். இந்த எனர்ஜி மேலே வந்து ரிலீஸ் ஆகும். இந்த ஃபோக்கஸ் பாயிண்ட்டுக்கும் இந்த சர்ஃபேஸ்க்கும் எது ஷார்ட்டஸ்ட் டிஸ்டன்ஸோ அந்த பாயிண்ட், இந்த ஃபோக்கஸ்லேருந்து எனர்ஜி ரிலீஸ் ஆகி பக்கத்தில் எங்கே ஃபஸ்ட்டு ஹிட் ஆகுதோ இதுக்கு பேர் தான் எபி சென்டர். ஸோ இது ஃபோக்கஸ், இது எபி சென்டர். ஸோ இங்கேருந்து எனர்ஜி ரிலீஸ் ஆகி எல்லா பக்கமும் போகி நம்மளுக்கு எர்த்குவேக்கு ஃபார்ம் ஆகுது. ஸோ இந்த எபி சென்டர் தான் எர்த்குவேக்கில் முதல்ல அந்த ஷேக்கை வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணக்கூடிய இடம். ஃபஸ்ட்டு இந்த எபி சென்டருக்கு வந்துட்டு தான் மற்ற இடத்துக்கு ட்ராவல் ஆகும். ஓகேங்களா? இது புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வேவ்ஸை நம்ம செஸ்மிக் வேவுங்கிறோம். இதை எதை வச்சு நம்ம ரெக்கார்ட் பண்ணுறோம்? செஸ்மோகிராஃபை வச்சு நம்ம ரெக்கார்ட் பண்ணுறோம். ஓகேங்களா? இந்த செஸ்மிக் வேவ்ஸை செஸ்மோகிராஃப் வச்சு ரெக்கார்ட் பண்ணுறோம். இந்த செஸ்மிக் வேவ்ஸ் இருக்கு இல்லையா, இது வந்து 2 டைப்ஸ் இருக்குது. இந்த எர்த்குவேக் வேவ்ஸை வந்து, அதாவது செஸ்மிக் வேவ்ஸை வந்து நம்ம 2ஆக பிரிக்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன் வந்து பாடி வேவ், இன்னொன்று வந்து சர்ஃபேஸ் வேவ்ஸ். பாடி வேவ் அப்படிங்கிறது என்னென்னா, இந்த லித்தோஸ்பியரில் ஃபோக்கஸ் வருதுன்னு சொன்னோம் இல்லையா, லித்தோஸ்பியருக்குள்ளே ஒரு ஃபோக்கஸ் பாயிண்ட் நான் சொன்னேன் இல்லையா, இங்கே உருவாகிறது தான் பாடி வேவ். இங்கே மேலே சர்ஃபேஸுக்கு வந்து எல்லா பக்கமும் போகுதுன்னு பார்த்தோம் இல்லையா, இதுதான் வந்து சர்ஃபேஸ் வேவ். அதனால தான் சர்ஃபேஸ் வேவ்னு நம்ம சொல்கிறோம். ஓகேங்களா? இந்த பாடி வேவ்ஸ் வந்து நிறைய மெட்டீரியல்ஸில் பாஸ் ஆகும். அப்படி பாஸ் ஆகும்போது டிஃப்ரெண்ட் டென்சிட்டி மெட்டீரியலை வந்து இது பாஸ் ஆகும் இல்லையா. அதாவது பாடி வேவ்ஸ் வந்து மெட்டீரியல்ஸ்குள்ள பாஸ் ஆகும். ஒவ்வொரு மெட்டீரியலுக்கும் ஒவ்வொரு டென்சிட்டி இருக்கும். எவ்வளோக்கு எவ்வளோ டென்சிட்டி வந்து ஜாஸ்தியாக இருக்கோ அவ்வளோக்கு அவ்வளோ வெலாசிட்டி ஜாஸ்தியாக இருக்கும். இதுதான் அதோட அர்த்தம். அதாவது டென்சிட்டி ஆஃப் த மெட்டீரியல் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு வெலாசிட்டி ஆஃப் த வேவ். திரும்பவும் சொல்கிறேன், பாடி வேவ்ஸ் வந்து மெட்டீரியல்ஸில் பாஸ் ஆகும். ஒவ்வொரு மெட்டீரியலும் ஒவ்வொரு டென்சிட்டியில் இருக்கும். ஸோ டென்சிட்டி இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு வெலாசிட்டி ஆஃப் த வேவ். எவ்வளோக்கு எவ்வளோ மெட்டீரியலோட டென்சிட்டி ஹையாக இருக்கோ அவ்வளோக்கு அவ்வளோ வெலாசிட்டி ஜாஸ்தியாக இருக்கும். எகெயின் இந்த பாடி வேவ் 2ஆக பிரியுது. டைப்ஸ் ஆஃப் பாடி வேவ்ஸ் என்ன அப்படின்னு நம்ம பார்த்தோன்னா பி வேவ் அண்ட் எஸ் வேவ். பி வேவ் அப்படின்னா நத்திங் பட் ப்ரைமரி வேவ். எஸ் வேவ் அப்படிங்கிறது செகண்டரி வேவ். அதாவது பாடி வேவ்ஸில் பி வேவ், எஸ் வேவ். பினா ப்ரைமரி, எஸ்னா செகண்டரி. ஓகேங்களா? இந்த பி வேவ் வந்து சாலிட்லேயும் போகும், கேஸஸ்லேயும் போகும், வாட்டர்லேயும் போகும், அதாவது லிக்விட்லேயும் போகும். ஓகேங்களா? அதே சமயம் இந்த செகண்டரி வேவ் வந்து சாலிடில் மட்டும்தான் போகும், ட்ராவல் ஆகும். ஸோ இந்த எஸ்ஸுக்கு நம்ம 2 எடுத்துக்கலாம். ஒன்று செகண்டரின்னும் எடுத்துக்கலாம், சாலிட்னும் எடுத்துக்கலாம். இந்த மாதிரி பி வேவ் அண்ட் எஸ் வேவ்ஸ் எல்லாம் வச்சு தான் நம்ம எர்த்தோட இன்டீரியரை கண்டுபிடிச்சோம். அதாவது நம்மளுக்கு தெரியும் வேவ்ஸ் வந்து ரிஃப்ளெக்ட் ஆகும், அதே மாதிரி ரீஃப்ராக்டும் ஆகும் அப்படின்னு நம்மளுக்கு தெரியும் இல்லையா. ஸோ இந்த வேவ்ஸோட ரிஃப்ளெக்ஷன் அண்ட் ரீஃப்ராக்ஷனை வச்சு தான் நம்ம எர்த்தோட இன்டீரியரை கண்டுபிடிச்சோம். இப்போது நம்ம பாடி வேவ்ஸை பற்றி பார்த்துட்டோம். மெயினாக இம்பார்ட்டண்ட்டாக நம்ம பார்க்க வேண்டியது சர்ஃபேஸ் வேவ். ஸோ பாடி வேவோட இன்னொரு டைப்பான சர்ஃபேஸ் வேவ் தான் இருக்கிறதுலே ரொம்ப மோசமான வேவ். இதுதான் கடைசியாக நம்ம செஸ்மோகிராஃபில் கடைசியாக வந்து நம்மளுக்கு வந்து ரெக்கார்ட் ஆகிறது சர்ஃபேஸ் வேவ் தான். இந்த சர்ஃபேஸ் வேவ் வந்து ரொம்ப டெஸ்ட்ரக்டிவ். ஏன் டெஸ்ட்ரக்டிவ் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, இது சர்ஃபேஸ் ஆஃப் த எர்த், அதாவது எர்த்தோட சர்ஃபேஸில் ட்ராவல் பண்ணுறதுனால டெஸ்ட்ரக்ஷன்ஸ், அதாவது டிசாஸ்டரை வந்து அதிகமாக நம்மளுக்கு உருவாக்குது. நிறைய டெஸ்ட்ரக்ஷன்ஸ் வந்து இந்த சர்ஃபேஸ் வேவ்னால தான் நடக்குது.
ஓகேங்களா? ஸோ இதுவரை உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இது ஒரு குட்டி அனிமேஷன் வீடியோவில் பார்த்துட்டு திரும்ப இங்கே வரலாம். எர்த்குவேக் அப்படின்னா என்ன? ஒரு சடன் எனர்ஜி ரிலீஸ் மூலமாக வரக்கூடிய ஷேக்கை தான் நம்ம எர்த்குவேக் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இந்த எர்த்குவேக்கை நம்ம எதில் ரெக்கார்ட் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தா செஸ்மோகிராஃபில் நம்ம ரெக்கார்ட் பண்ணுறோம் ஆஸ் அ செஸ்மிக் வேவா. இந்த எர்த்குவேக் வேவை வச்சு தான் நம்ம அதோட மேக்னிடியூட் அண்ட் இன்டென்சிட்டி எல்லாத்தையுமே கால்குலேட் பண்றோம். ஓகேங்களா? ஸோ எர்த்குவேக் என்னென்ன டைப்ஸ்ல இருக்கு அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, நம்மளோட அஸ்தனோஸ்பியர் லித்தோஸ்பியருக்கு கீழே இருக்கும். அஸ்தனோஸ்பியர் அப்படிங்கிறது ஒரு லிக்விட் ஸ்டேட். அதாவது இங்க இருக்கக்கூடிய இந்த லாவா தான் அஸ்தனோஸ்பியர். இங்க எப்படி நம்மளுக்கு ஃபுல்லா சாலிடா இருக்கும், இந்த சாலிடுக்கு கீழே இந்த லாவா ஃபுல்லா ஒரு லேயராகவே இருக்கும். அந்த லேயர் தான் அஸ்தனோஸ்பியர். ஸோ ஒரு செமி லிக்விட் மேல ஃப்ளோட் ஆகக்கூடிய இந்த பிளேட்ஸ் ஒன்னு நோக்கி ரெவல்யூஷன் அண்ட் ரொட்டேஷன் மூலமா டிராவல் ஆகும். அப்போ ஒரு பிளேட் இன்னொரு பிளேட் மேல மோதும். இப்படி மோதும் போது வரக்கூடிய எனர்ஜி ரிலீஸை தான் நம்ம எர்த்குவேக்னு சொல்றோம். இது ரெண்டு வகைப்படும். ஒன்னு அகண்டு போறது, அதாவது டைவர்ஜென்ஸ். அடுத்தது சேர்ந்து வர்றது, அதான் கன்வர்ஜென்ஸ். ஸோ இது வெறும் பிளேட்டுக்கும் மட்டும்தான் நடக்குமா? அதாவது ஒரு டெரஸ்ட்ரியல் பிளேட்ல மட்டும்தான் இது நடக்குமான்னு கேட்டா கண்டிப்பா கிடையாது. ஒரு ஓஷியானிக் பிளேட்டுக்கும் ஒரு டெரஸ்ட்ரியல் பிளேட்டுக்கும் கூட இது நடக்கும். அப்படி நடக்கும்போது இந்த ஓஷியானிக் பிளேட்டோட டென்சிட்டி தான் ரொம்பவே ஜாஸ்தியா இருக்கும். அதனால எப்போதுமே ஓஷியானிக் பிளேட் அடியிலையும் இந்த லேண்ட் மேலேயும் தான் ஏறும். ஸோ இந்த மாதிரி ஒரு லேண்ட் இன்னொரு லேண்ட் மேல ஏறும்போது, இல்லைன்னா ஒரே லேண்ட் ரெண்டா பிரியும் போது வர ஒரு சடன் ரிலீஸ் ஆஃப் எனர்ஜியை தான் நம்ம எர்த்குவேக் அப்படின்னு நம்ம சொல்றோம். நம்ம இந்த எர்த்குவேக் வேவ்ஸை நம்ம ரெண்டு வகையா சொல்லலாம். ஒன்னு பாடி வேவ், இன்னொன்னு சர்ஃபேஸ் வேவ். இப்போ பாடி வேவ் ரொம்ப டேஞ்சரஸா, சர்ஃபேஸ் வேவ் ரொம்ப டேஞ்சரஸா? சர்ஃபேஸ் வேவ் தான் ரொம்ப டேஞ்சரஸ். ஏன்னா இது எர்த்தோட சர்ஃபேஸ்ல டிராவல் ஆகிறதுனால நம்மளுக்கு அதிகப்படியான டேமேஜ் அண்ட் டிஸ்ட்ரக்ஷனை கொடுக்கும். இதை டிஸ்ட்ரக்டிவ் வேவ்னு நம்ம சொல்லலாம். இதே பாடி வேவ்ஸ்னா இன்னும் ரெண்டா பிரிக்கலாம், பி வேவ்ஸ் அண்ட் எஸ் வேவ். பி வேவ் அப்படிங்கிறது பிரைமரி வேவ். ஸோ இந்த பி வேவ் சாலிட்குள்ளேயும் டிராவல் ஆகும், லிக்விட்குள்ளேயும் டிராவல் ஆகும், கேஸ்குள்ளேயும் டிராவல் ஆகும். அதனால இந்த எர்த்தோட இது கிரஸ்ட், இது மேண்டில், இது கோர். ஓகேங்களா? ஸோ இங்க இருந்து இதுதான் ஃபோக்கஸ் அப்படின்னு சொன்னா, அங்க இருந்து சாலிட்லயும் டிராவல் ஆகும், லிக்விட்லயும் டிராவல் ஆகும், அண்ட் அதுக்கு நடுவில் இருக்கக்கூடிய கேசியஸ் ஸ்டேட்லயும் டிராவல் ஆகும். ஆனா இந்த ரிஃப்ளெக்ஷன் அண்ட் ரீஃப்ளெக்ஷன் மூலமா நம்ம உலகத்துல எல்லா பக்கமும் இந்த வேவ் போறது கிடையாது. அப்படி போகாத இந்த ஜோன், அதை தான் நம்ம ஷேடோ ஜோன் சொல்றோம். அதாவது இந்த செஸ்மிக் வேவ்ஸ் எங்கெல்லாம் போகலையோ, எங்கெல்லாம் ரெக்கார்ட் ஆகலையோ, அதை தான் நம்ம ஷேடோ ஜோன் அப்படின்னு நம்ம சொல்றோம். ஸோ பி வேவ்க்கும் எஸ் வேவ்க்கும் இருக்கிற வித்தியாசம் என்ன? சாலிட் வேவ்ல மட்டும்தான் எஸ் வேவ் டிராவல் ஆகும். அப்படின்னா சாலிட்ஸ்ல மட்டும்தானே எஸ் வேவ் டிராவல் ஆகும். அப்போ பி வேவ்க்கும் எஸ் வேவ்க்கும் இருக்கிற வித்தியாசம் என்ன? இந்த லைன்ஸ் எல்லாம் பி வேவ்ல இருக்கிற லைன்ஸ் இங்க இருக்கு இல்லையா, இது எதுவுமே எஸ் வேவ்ஸ்ல வரவே வராது. எஸ் வேவ்ஸ் ஒன்லி இங்க மட்டும்தான் டிராவல் ஆகும். அதாவது சாலிட் மீடியம்ல மட்டும்தான் டிராவல் ஆகும். அஸ்தனோஸ்பியர் ஆகட்டும், இல்ல அதுக்கப்புறம் இருக்கக்கூடிய லிக்விட் கோர் ஆகட்டும், இது எல்லாமே லிக்விட். அதனால சாலிடான இந்த இடத்துல மட்டும்தான் டிராவல் ஆகும். இதுதான் எஸ் வேவோட ஷேடோ ஜோன். இந்த எல்லாத்தையும் எடுத்துட்டீங்கன்னா அதுதான் எஸ் வேவோட ஷேடோ ஜோன். ஸோ இதுதான் பி வேவ்க்கும் எஸ் வேவ்க்கும் இருக்கிற டிஃப்ரென்ஸ். ஸோ ஷேடோ ஜோன் அப்படின்னா என்னன்னு பார்த்தோன்னா, இந்த வேவ்ஸ் எங்கே ரிப்போர்ட் ஆகலையோ அதுதான் ஷேடோ ஜோன் சொல்கிறோம். அதாவது பி வேவ், எஸ் வேவ் இது எங்கெல்லாம் ரிப்போர்ட் ஆகலையோ அதுதான் ஷேடோ ஜோன் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இது ஏன் ரிப்போர்ட் ஆகலை அப்படின்னு சொன்னால், ஃபஸ்ட்டு விஷயம் ரிஃப்ளெக்ஷன் அண்ட் ரீஃப்ராக்ஷன் தான்.
இந்த P வேவ்ங்கிறது நான் சொன்ன மாதிரி சாலிட், லிக்விட், கேஸ் மூணுலேயுமே ஆகும். ஆனால் எஸ் வேவ் செகண்டரி வேவ்ங்கிறது ஒன்லி சாலிடில் தான் ஆகும். ஸோ வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ண மாதிரி இங்கே பாருங்கள், P வேவ் ஷேடோ ஜோனுங்கிறது இங்கே மட்டும்தான் இருக்கும். ஆனால் எஸ் வேவ் ஷேடோ ஜோன்றது ஃபுல்லாகவே இருக்கும். ஏன்னா அஸ்தனோஸ்பியரும் சரி, உள்ளே வந்து கோரில் லிக்விட் கோரும் சரி, எல்லாம் லிக்விட் இருக்கிறதுனால லித்தோஸ்பியரை தாண்டி போகாது. அதனால் இது எல்லாமே நம்மளுக்கு எஸ் வேவ் ஷேடோ ஜோன் தான். ஓகேங்களா? இப்போது டைப்ஸ் ஆஃப் எர்த்குவேக்கில் என்னென்ன விதமான வருது அப்படின்னு இங்கே கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தோன்னா, எதெல்லாம் எர்த்குவேக் வர காரணமாக இருக்கோ அதெல்லாமே டைப்ஸில் கொண்டு வந்திருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஒன் டெக்டானிக். நம்ம ஆல்ரெடி டெக்டானிக் தான் என்னென்னு பார்த்துட்டோம். நெக்ஸ்ட்டு வால்கானிக் எரப்ஷன் மூலமாக வரக்கூடியதை வால்கானிக் எர்த்குவேக் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அடுத்தது மைனிங் ஆக்டிவிட்டியால் வரதை கொலாப்ஸ் எர்த்குவேக்குன்னு சொல்கிறோம். அதே மாதிரி கெமிக்கல் அண்ட் நியூக்ளியர் எக்ஸ்ப்ளோஷன்ஸ்னால் வரக்கூடிய எர்த்குவேக்கை எக்ஸ்ப்ளோஷன் எர்த்குவேக்குன்னு நம்ம சொல்கிறோம். ஃபைனலாக ரிசர்வாயர்ஸ், அதாவது லார்ஜ் ரிசர்வாயர் கட்டுறதுனாலையும் மெயின்டைன் பண்ணுறதுனாலையும் வரக்கூடிய எர்த்குவேக்கை ரிசர்வாயர் இன்டியூஸ்ட் எர்த்குவேக் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இதெல்லாம் தான் டைப் ஆஃப் எர்த்குவேக். ஸோ எர்த்குவேக்கை நம்ம ரெண்டு விதமாக பார்க்கலாம், மேக்னிடியூட், இன்டென்சிட்டி. ஸோ மேக்னிடியூடை வந்து நம்ம ரிஸ்டர் ஸ்கேலில் தான் மெஷர் பண்ணுறோம். ஸோ அதோட ஸ்கேல் வந்து 0 to 10. இதே இன்டென்சிட்டியை வந்து 1 to 12 நம்ம பார்க்கலாம். இப்போது எர்த்குவேக் வந்தால் என்னென்ன ப்ராப்ளம்ஸ் வருது, எஃபெக்ட்ஸ் என்னென்ன அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, கிரவுண்ட் ஷேக்கிங், டிஃப்ரென்ஷியல் கிரவுண்ட் செட்டில்மெண்ட், லேண்ட் அண்ட் மட் ஸ்லைட்ஸ், சாயில் லிக்விஃபேக்ஷன், கிரவுண்ட் லர்ச்சிங், அவலான்ச்சீஸ், கிரவுண்ட் டிஸ்பிளேஸ்மெண்ட், ஃப்ளட்ஸ் ஃப்ரம் டேம் அண்ட் லெவீ ஃபெயிலியர்ஸ், ஃபயர்ஸ், ஸ்ட்ரக்சரல் கொலாப்ஸ், ஃபாலிங் ஆப்ஜெக்ட்ஸ், சுனாமி. இதில் சுனாமிங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். இதை வந்து ஹார்பர் வேவ்னு நம்ம சொல்கிறோம். ஸ்கேலில் மோர் தென் 5 இருந்துச்சுனாவே நம்மளுக்கு ஹை மேக்னிடியூட், அதாவது ரொம்ப அதிகமான டிஸ்ட்ரக்ஷனை நம்ம பார்க்க முடியும். வெறும் ஃபியூ செகண்ட்ஸ் இருந்தாலும் கூட, வெறும் கம்மி செகண்ட்ஸில் கூட அதிகமான டிஸ்ட்ரக்ஷன் நம்மளால் பார்க்க முடியும். அதே மாதிரி ஃப்ரீக்வெண்ட்டாக எர்த்குவேக்ஸ் நடக்குதான்னு கேட்டால் கண்டிப்பாக நடக்குது. குட்டி குட்டி எர்த்குவேக்ஸ் வந்து ஒவ்வொரு நிமிஷமும் நம்மளை சுற்றி நடந்துக்கிட்டே தான் இருக்குது. பட் அது நம்மளை வந்து பெருசாக பாதிக்கிறது இல்லை. ஆனால் இந்த +8+ இருக்குல்ல, அது வந்து குவைட் ரேர். ஓகேங்களா? இந்த மாதிரி ஹெவியான எர்த்குவேக் வந்து ஒரு பெரிய ஷாக்கையும் பெரிய டிஸ்ட்ரக்ஷனையும் அதுலேருந்து மீண்டு வர்றதுக்கு நம்ம நிறைய டைமும் எடுக்க வேண்டியதாக இருக்குது. ஸோ இதுதான் எர்த்குவேக். இந்த மாதிரி எர்த்குவேக்கோட வேவ்ஸை வச்சு நம்ம இன்டீரியர் ஆஃப் எர்த்தை படிச்சிருக்கோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும்னு நம்புகிறேன். இந்த வீடியோவில் ஏதாவது டவுட் இருக்குன்னா கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். வேறு ஏதாவது சஜஷன்ஸோ ரிக்வெஸ்ட்டோ இருந்தால் அதையும் கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்களை மாதிரியே படிக்கிறவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோவை இன்கேஸ் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதே மாதிரி சப்ஸ்கிரைப் பண்ணும்போது குறைஞ்சது 5 minutes அது நீங்கள் ஒரு வீடியோ பார்த்துருக்கணும். ஒரு வீடியோட ஸ்டார்டிங் பார்த்துட்டு நம்ம அப்புறமேட்டு படிக்கலாம் அப்படின்னு சொல்லி நீங்கள் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அது அன்சப்ஸ்கிரைப் ஆயிரும். இப்போ யூடியூபோட ரூல்ஸ் அந்த மாதிரி போட்டிருக்காங்க. அதனால மேக் ஷுர் நீங்கள் 5 minutes அந்த வீடியோ பார்த்துட்டு அப்புறம் சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னு சொல்லி. ஓகே, ஸோ ஆல் தி வெரி பெஸ்ட். நல்லா படிங்க. See you in the next video.